ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று நான் இந்த நியூ இயர்க்கு சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி கடையிலேருந்து ஆன்லைனில் நான் வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு அன்பாக்சிங் பற்றியும், அந்த அடுப்பை வச்சு நான் கேசரி பண்ணியிருந்தேன் அதோடைய ப்ரிப்ரேஷன் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி என்னுடைய உண்மையான ரேட்டிங்கை நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் பணம் கொடுத்து இந்த பொருளை வாங்கியிருக்கேன். என்னுடைய கருத்தை இங்கே ஷேர் பண்ண போகிறேன். நான் சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் கண்டக்ட் பண்ண லாஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு கண்டக்ட் பண்ண குக்கிங் காம்படிஷனில் நான் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். அவங்க சேனலை நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க கடையில் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணது இல்லை. ஆனால் நான் சேலம் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற பிளானில் இருந்தேன். ஆனால் நமக்கு கண்டினியூஸ் லாக்டவுன் இதெல்லாம் இருந்தது. அண்டு திரும்பவும் லாக்டவுன் இப்போ வந்துடுச்சு. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சிச்சுவேஷனும் இல்லை. ஸோ அதனால் நான் முதல் முறையாக அவங்கக்கிட்ட இருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வருஷம் நியூ இயருக்கு ஆஃபர் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் 2022க்கு அவங்க கிட்டத்தட்ட 12 விதமான ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதோடைய விலை பார்த்திங்கன்னா 2222 ரூபா ஒவ்வொரு பொருளும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. இப்போ நான் இந்த அடுப்பு 2222 ரூபா அதோடைய விலை, ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் 400 ரூபா. ஸோ 2622 ரூபாய்க்கு நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ அதை பற்றிய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி நான் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். போன வியாழக்கிழமை ஜனவரி 6ஆம் தேதி பொருள் வீட்டுக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் ஹோம் அப்ளையன்சஸ்க்கெலாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா கொரியரில் ப்ராப்பராக டெலிவர் பண்ணுவாங்களா, ஏதாவது உடஞ்சி போயிடுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் எனக்கு ப்ராடக்ட் சூப்பராகவே வீட்டுக்கு வந்துடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ பொருள் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் தான் எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு. அடுப்பு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு க்ளாஸி ஃபினிஷிங்கோட, தேவையில்லாத பெண்டுலாம் இல்லாமல், டிசைன்லாம் இல்லாமல், க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதுதான். நான் வியாழக்கிழமை பொருள் வந்துச்சு. ஆனால் நான் வெள்ளிக்கிழமை தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு முதல்ல நான் யூஸ் பண்ணுற என்னுடைய பால் குக்கரில் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணேன். எப்பவுமே நான் அடுப்பு வாங்கும்போது இதுதான் என்னுடைய ப்ரொசீஜரு. அதை மாதிரி இப்போ நான் கேசரி பண்ணேன். கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அளவாக தான் சேர்த்துருக்கேன். கம்மியான்றதோட அளவாக. அதாவது சாப்பிட திகட்டாது. அதே மாதிரி ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம ஆரஞ்சு கலரு இல்லை ரெட் கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்ப்போம், இல்லை எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்ப்போம். அதுக்கு பதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். அது சேர்க்கறதுனால டேஸ்ட்டில் ஏதாவது மாறுதலோ இல்லை நல்லா இல்லாமல் போகிறதோ கேசரி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து லேசாக பொன்னிறமாக வர வறுத்துக்க போகிறேன். அதோடு உலர்ந்த திராட்சை அதையும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பும் திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். லேசாக பொன்னிறம் வந்த உடனே அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறேன். அதே பேனில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். திருப்பி நெய்லாம் சேர்க்கல. 1 கப்பு உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதான் அளவு. 1 கப்பு ரவைனா 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு சுடு தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நடுப்புற இருக்கிற சின்ன பர்னரில் 2 கப்பு தண்ணி சேர்த்து சூடு பண்ண போகிறேன். சூடாகட்டும். அதுக்குள்ளே ரவையை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
லேசாக பொன்னிறம் வர வர வறுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு வாசனை வரும், அது வரை வறுத்தா போதும். நம்ம உப்புமாக்கெலாம் வறுக்கிற மாதிரி தான். 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதை எடுத்து இந்த ரவையோடு சேர்க்க போகிறேன். சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே தெளிக்கும். தண்ணி சேர்த்த உடனே வந்து ரவை வந்து தண்ணியை வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கும். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ரவை வந்து நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சா போதும். ரவை நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போது இதோடு வந்து நான் வந்து ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை வந்து நல்லா வந்து உருகி நல்லா தண்ணியாக வந்து ஆகும். ரவை வந்து கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கட்டியை லேசாக அந்த கரண்டியை வச்சு உடச்சி விட்டாவே சரியாயிடும். அந்த கட்டியெல்லாம் உடைக்கிற வரை சிம்லேயே வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவில் சேர்க்கும் போது கேசரி வந்து திகட்டாது, நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன். இந்த கேசரி செய்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் வரை நெய் சேர்த்தாலே போதுமானது. அந்த டீஸ்பூன் கூட பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிளறும் போது நல்லா அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தா நல்லா அடுப்பில் ஒட்டாமல் வந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்ன பாதாம் பருப்பு அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். அது நம்ம விருப்பம்தான். இப்போ கேசரி வந்து தயாராகிடுச்சு. அடுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய நேர்மையான கருத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அடுப்பு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயத்தில் உபயோகப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்து அதுக்கான வேலையை கரெக்டாக செய்து சிம்மில் வைக்கும் போதும், மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போதும், ஹை ஃப்ளேமில் வைக்கும் போதும் ஸோ வேலை வந்து குயிக்காகிடுச்சு. ஒரு அடுப்பு வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ, ஒரு அடுப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ, ஆப்வியஸாக வந்து நமக்கு வந்து சமையல் சீக்கிரம் ரெடி ஆகணும், அதுதானே. அதை கரெக்டாக இந்த அடுப்பு வந்து செய்யுது. ஸோ என்னுடைய ரேட்டிங் 5க்கு 5. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.